கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம். அத குறித்து நேற்றைய தினத்திலே பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கும் தொடர்ந்து பார்ப்போம். நேற்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்த ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு, நேரம் இல்லாதபடியினால, நான் மிக சுருக்கமாய் அடுத்த காரியங்களை சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு நெனைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு, வாசல், ஒரு பைக்கு, காரு, வசதியான வாழ்வு. இதுதான் கண்களிலே ஆசீர்வாதமா இருக்கிறது அப்படின்றத குறித்து நேற்றைய தினத்துல பார்த்தோம். பட் அதெல்லாம் பேசிக் நீட்ஸு. அது ஆசீர்வாதத்து அது 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 ஒரு பெரிய ஆசீர்வாதமா நெனச்சு, "ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்" சொல்லி என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல ஆதாமை தேவன் ஆசீர்வதிச்சாரு. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்றத குறித்து சொல்லிட்டு, அவனுக்கு தேவையான தங்குவதற்கு, அதாவது அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு அவனுக்கு என்ன வேணுமோ எல்லா ப்ரொவிஷனும் காட் சப்ளை பண்ணார். தங்குவதற்கு இடத்த குடுத்தாரு, சாப்பிடுவதற்கு பழங்கள குடுத்தாரு, குடிப்பதற்கு தண்ணீயை கொடுத்தாரு, அப்புறம் குடும்பம் நடத்துவதற்கு மனைவியை கொடுத்தாரு. நேற்று தினத்துல அத குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஆசீர்வாதம் அப்படின்றது நான் நேற்று சொன்னது போல, ஆ எல்லாமே ஆவியிலிருந்து மாம்சத்துல வெளிப்படுறது தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவியிலிருந்து மாம்சத்துல வெளிப்படுறது தான். ஆவியிலிருந்து மாம்சத்துல வெளிப்படுற நன்மைகள் தான், ஆசீர்வாதங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிலைக்கும். இல்லன்னு வச்சுக்கங்களேன், அது நிலைக்கவே நிலைக்காது. ஒரு உதாரணத்துக்கு, ஆ நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி நீங்கள் கிரியை செய்யும் பொழுது, அதன் மூலமாக வருகிற நன்மைகள் பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நிலைச்சு நிக்கும். ஆனா நாம ஒரு காரியத்த செய்யும் பொழுது, அது என்ன பண்ணாது அப்படின்னா, அது நிலைச்சு நிக்காது. அதுல ஒரு உதாரணத்துக்கு ஐஸ்வரியத்தை ஆண்டவர் தான் சம்பாதிக்கிறதுக்கான பலன அவர் தான் குடுக்குறாரு. கையின் பிரயாசங்கள ஆசீர்வதிக்கிறதும் அவர் தான் அப்படின்னு சொல்லி வசனங்கள் இருக்கிறது. அப்போ இந்த பலன் குடுக்கிறதும், அந்த சம்பாதிக்கிறதுக்கான பலன குடுத்து, அந்த சம்பாத்தியத்த குடுக்கிறதும் ஆண்டவர் தான். புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே காடோட கனெக்ஷன்ல இருக்கும்போது, இது நமக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்குது. இந்த காட் இல்லாமயும் இத இத மனுஷன் ஏர்ன் பண்ண முடியும். புரியுதுங்களா? காட் இல்லாம மனுஷன் சம்பாரிக்க முடியும். ஆனா, அது அவனுடைய சரீரத்துக்கு, அவனுடைய கடைசி நாட்கள்ல அவனுக்கு அவனே என்ன பண்றான்? செலவு பண்ணிட்டு, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லாம, அந்த அந்த நன்மைகள் அவன் இழந்து போகிறான். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச எல்லாமே அவனுடைய சரீரத்துக்கு மறுபடியும் செலவு பண்ணிட்டு, அவன் மரித்து போகிறான். இதுதான் கடவுள நம்புறவங்களுக்கும், நம்பாதவங்களுக்கும் உள்ள ஒரு அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியம். தேவன நம்பி நாம கிரியை செய்யும் பொழுது, தேவனை விசுவாசித்து அவருடைய அ வசனத்தின்படி நாம கிரியை செய்யும் பொழுது, அதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் நிலைக்கும். புரியுதுங்களா? வித்தவுட் காட் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், சம்பாரிக்க முடியும். என்ன வேணா நம்ம உருவாக்க முடியும். ஆனா, அது நிலைச்சு நிக்காது. அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. கடைசி நாள்ல அது நமக்கு எப்படின்னா, ஒரு சாபம் மாதிரி தான் மாறும். சோ, இத நீங்க புரிந்து கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப சம்பாதிக்கிறீங்களோ, இல்லன்னா பிசினஸ் பண்றீங்களோ, என்ன செஞ்சாலும் காடோட கனெக்ஷன்ல இருந்துட்டு செய்யுங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது, உண்மையிலேயே சொல்றேன், பயங்கரமான தேவனுடைய ஆசீர்வாதத்த, பெருக்கத்த, மாற்றத்த, உயர்வ உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. புரியுதுங்களா? அண்ட் இன்னொரு ஒரு காரியம், உங்களையும், உங்க கூட வொர்க் பண்ற, இல்ல பிசினஸ்ல இருக்கிற மற்ற நபர்களையும், தேவனை நம்பாதவர்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள், புறஜாதிகள், அவங்களையும் என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. காட் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ அத அவர் சப்ளை பண்ணுவாரு. அவர் கொடுப்பாரு. அவர் உங்கள ஆசீர்வதிச்சு வழி நடத்துவாரு. நாளைக்கு என்ன வேணுமோ அதையும் அவர் கொடுத்து உங்கள வழி நடத்துவாரு. ஸ்டேபிளா அவர் கொண்டு போவாரு. ஆனால் உலகத்துல இருக்கிற நபர்கள் இன்னைக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்கிற மாரி இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தலைய பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இல்ல சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் இழந்துட்டு,
எங்க கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். சோ இதுதான் வித்தியாசம். அதனால வந்து உலகத்தாரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவங்க இப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி கவலைய மட்டும் பற்றாதீங்க. அது தேவனை ஆ நம்ம விசுவாசிக்கிறதற்கு எதிரான ஒரு செயலா இருக்கிறது. புரியுதுங்களா? ஓகே. இப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்த குறித்து நேற்றைய தினத்துல பார்த்தோம். மனைவி ஒரு ஆசீர்வாதம். தேவன் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் சப்ளை பண்ணாரு. அதுல எந்த ஒரு குறையுமே அவனுக்கு அவரு வைக்கல. அப்போ இவனுக்கு இத கொடுத்து, இதன் மூலமாக புரியுதுங்களா? அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக, வாக்குத்தத்தத்துக்கு நேராக வழி நடத்துறாரு. அதுதான். அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க. பேசிக் நீட்ஸ் எல்லாமே காடால சந்திக்கப்படும். அது ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால தான் வந்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல தெளிவாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடு. பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி, நேற்றைய தினத்துல நம்ம என்ன பார்த்தோமோ, அந்த வசனத்தின் படியாக காட் வந்து தெளிவா அந்த இடத்துல சொல்லுவாரு. சாப்பாட பத்தி யோசிக்காத, ட்ரெஸ்ஸ பத்தி யோசிக்காத, அது எல்லாத்தையும் காட் புரொவைட் பண்ணுவாரு. அப்படின்னு சொல்லிட்டு புல் புல்லுகள நமக்கு வந்து உதாரணமா காண்பிக்கிறாரு. பறவைகள நமக்கு உதாரணமா காண்பிச்சு, அதையெல்லாம் நான் புரொவைட் பண்றேன். உனக்கு நான் புரொவைட் பண்ண மாட்டேனா? யூ ஆர் வெரி ஸ்பெஷல் மோர் தென் தட். அதாவது இன்றைக்கு மெசேஜே வந்து அதுதான். நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள். அநேகம் அடைக்கலான் குறிப்புகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். சோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆதாமும், ஏவாளும் விசேஷித்தவர்கள். சாதாரணமா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் ஒவ்வொருத்தனுமே நல்லா இருக்கணும்னு அப்பா நினைக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாக அவருக்கென்று வேர் பிரித்து அழைக்கப்பட்டிருக்கிற நாம விசேஷித்தவர்களா இருக்கிறோம். இந்த கூடுகையில இருக்கிற நீங்க உலகத்தாரை போல அல்ல. உலகத்துல இருக்கிற மக்களும் கூட உங்கள வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்காதீங்க. தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தருமே வெரி ஸ்பெஷல் இன் த ஐஸ் ஆஃப் காட். தேவனுடைய கண்களிலே, தேவனுடைய எண்ணங்களிலே நீங்கள் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறீர்கள். புரியுதுங்களா? அத நல்லா நீங்க என்ன பண்ணுங்க? மனசுல ஆழ பதிய வச்சுக்குங்க. இந்த எண்ணம் நமக்குள்ள இல்லன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஆபிரகாம நல்லா நான் இப்ப சொல்ற விஷயத்த நல்லா கவனிச்சுக்கங்க. ஆபிரகாம காட் பார்த்த விதம் எப்படி இருக்கு? ஆபிரகாம் கூட இருந்தவங்களும் பார்த்த விதம் எப்படி இருக்குன்னா, அத அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, காட் வந்து எப்படி நம்மள பார்க்கிறாரு, எப்படி நம்மள பிளெஸ் பண்ண விரும்புகிறாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சோ, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன்கிட்ட என்ன இல்ல? பிள்ளை இல்ல. அவன்கிட்ட என்ன இல்ல? பிள்ளை இல்ல. அப்போ என் மனைவிக்கும் வயசாயிருச்சு, எனக்கும் வயசாயிருச்சு. எங்களுக்கு பிள்ளை பாக்கியமே கிடையாது. நாங்க வந்து மலட்டு தன்மை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்ற மாரியான ஒரு பேரை உடையவர்களாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வயசும் ஆயிருச்சு. அண்ட் மோர் தென் தட் அவங்களுடைய குடும்பத்தில இருக்கிறவங்க, அவங்க சுத்திலும் இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவுதான் இவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இவங்களுக்கு பிள்ளையே பொறக்காது அப்படின்னு டிசைட் பண்ண அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்கள கூப்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்த குடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் அப்டின்னா, நேற்றைய தினத்துல சொன்னேன் பார்த்தீங்களா? பிள்ளை அப்படின்றது தேவனுடைய ஆசீர்வாதம். அதாவது நீங்கள் பலுகி பெருகுங்கள்ன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் யார வழி நடத்துறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம வழி நடத்துறாரு. ஆபிரகாம தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆதாமும், ஏவாளும் தே ஆர் வெரி யங்ஸ்டர்ஸ் புரியுதுங்களா? அவங்க வந்து தே ஆர் வெரி யங். அவங்கள பிள்ளைகள பெற்றெடுக்க முடியும், சந்ததிகள உருவாக்க முடியும். அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா, ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தடவ அதாவது ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம், மனிதன் தோல்வியை சந்தித்ததற்கு அப்புறம், மனிதன் விழுந்து போனதுக்கு அப்புறம், அவரு எடுக்கிற அந்த சேலஞ்ச் அவர் சூஸ் பண்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா உலகம் என்ன ப்ராசஸ்ல போதோ, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ப்ராசஸ்ல தான் அவர் வந்து ஆப்பரேட் பண்ற மாரி இருக்கும். இப்ப தாத்தா 75 வயசு தாத்தாவுக்கு பிள்ளை பிறந்தா என்ன? பிறக்கலனா என்ன? ஆனா காட் என்ன பண்றாரு? 75 வயசு தாத்தாவ நான் கூப்பிட்டு என்ன பண்றேன்? அவன நான் பெரிய சந்ததியா மாத்துறேன். அவன வந்து நான் வந்து வாக்குத்தத்தத்தின் தகப்பனாக அவன நான் மாற்றுகிறேன்னு சொல்லி, ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிட்டு ஆண்டவர் வந்து ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் உலகத்துல இருக்கிற மக்கள் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் ஆபிரகாம பார்க்கவே இல்லங்க. ஆபிரகாமினுடைய பார்வையில
அதாவது ஆபிரகாம் தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக அவன வந்து அவர் பார்த்தாருங்க. அவன பார்த்தாரு. ஏன்னா, அவன் அவன் விசேஷித்தவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்துல இந்த கூடுகையில இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில வேற மாரி நம்மள அவர் பார்க்கிறாரு. நீங்க நினைக்கலாம் என்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது. நான் வந்து இதுக்கு ஒர்த்தே கிடையாது. நான்லாம் வந்து எப்படி ஊழியம் செய்வேன்? என்னுடைய குணாதிசயம் இப்படி இருக்குது. என் புத்தி இப்படி இருக்குது. என்னால ஜெபிக்க முடியல. பைபிள் வாசிக்க முடியல. என்ன வச்சு கடவுள் எப்படிதான் வந்து அ செய்யப் போறாருன்னு தெரியல. எனக்கே நம்பிக்கை கிடையாது. அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க சொல்லலாம். உங்கள குறிச்சு நீங்களே வேற மாரி தப்பா பார்க்கலாம். இல்ல உங்க கூட இருக்கிறவங்க உங்க மேல நம்பிக்கை வைக்காம இருக்கலாம். உங்கள வேற மாரி பேசலாம். ஆனால் உங்களை உருவாக்கின உங்கள் தேவன் இந்த இரவு நேரத்துல உங்கள பார்த்து சொல்றாரு, "யூ ஆர் வெரி ஸ்பெஷல். யூ ஆர் வெரி ஸ்பெஷல்." புரியுதுங்களா? மனுஷன் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சூழ்நிலை அந்த நேரத்துல என்ன இருக்குதோ, அத வச்சு தான் நம்மள எடை போடுவான். எதிர்காலம் ஃபுல்லா அவனுக்கு தெரியாது. அதனால அந்த சூழ்நிலையில நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்க குடும்பத்துல நீங்க கோவப்பட்டீங்க அப்டின்னா, அந்த வாரம் ஃபுல்லா என்ன எப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க உங்க குடும்பத்துக்கு இருப்பீங்க அப்டின்னா, கோவக்காரர். நல்லா வந்து அன்பு செலுத்துறவரா இருந்தீங்கன்னா, அன்பு செலுத்துகிறவர். அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஸ்டெபிலிட்டியா இருக்காது. மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் நம்மளுடைய மனுஷிகத்தினுடைய காரியம். ஆனால் தேவன் புரியுதுங்களா? நம்மள எப்படி பார்க்கிறார் அப்டின்னா, பரிசுத்தவான்களா பார்க்கிறாரு. நல்லவர்களாக பார்க்கிறாரு. வல்லவர்களாக பார்க்கிறாரு. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா பார்க்கிறாரு. அவர் அந்த மாதிரி பார்க்கிறதுனால தான், அவர் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்த நம்ம மேல வச்சிருக்கிறதுனால தான் நம்மள அழைச்சிருக்கிறாரு. அழைச்சிருக்கிறதுனால தான் அந்த பாதையில அவர் நம்மள வழி நடத்துறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோ தேவனுடைய செயல்பாடு, தேவனுடைய திட்டம் டோட்டலி வேற மாதிரி. காலையில வந்து மெசேஜ்ல அ இவங்க சசிரேகா மேடம் அவங்க ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க. சிஸ்டர் செல்வி அவங்கள பார்த்து ப்ராபட்டிக்கா சொன்னாங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். நானும் ஒரு பைத்தியம் தான். புரியுதுங்களா? எனக்கு அறிவும் கிடையாது. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு எந்த தாளந்தும் கிடையாது. எந்த திறமையும் கிடையாது. அப்படிதான் நான் என்ன பார்த்தேன். அப்படிதான் நான் என்ன நெனச்சிட்டு இருந்தேங்க. நான் என்ன அப்படிதான் பார்த்தேன். நான் என்ன அப்படிதான் நெனச்சிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். நான் இந்த உலகத்துல வாழக்கூடிய தகுதியே கிடையாது அப்படின்ற மாரி தான் நான் என்ன பார்த்தேன். ஆனா என் மேல ஒருத்தர் வந்து ஒரு ஒரு அவரு வச்சிருந்த பார்வை வேற மாரிங்க. அந்த பார்வை தாங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில என்னைய நடத்திக்கிட்டு இருக்குது. அவரு என்ன எப்படி பார்க்கிறாரோ, அப்படிதான் என் வாழ்க்கை அமைக்கப்பட்டு அது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அவர் பார்க்கிற மாரி நான் என்ன பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஈஸியா நான் என்டர் ஆக முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப உங்கள காட் வந்து வேற லெவல்ல வச்சு பார்க்கிறாரு அப்டின்னா, அவர் பார்க்கிறாரு. அதுக்கேற்ற நல்ல வசனங்கள குடுக்கிறாரு, வாக்குத்தத்தங்கள குடுக்கிறாரு, எல்லாத்தையும் குடுக்கிறாரு. ஆனா, நீங்க உங்கள குறிச்சு எப்படி பார்க்கிறீங்க? அப்டின்றது ரொம்ப ரொம்ப என்னது? முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்கள குறிச்சு எப்படி பார்க்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். காட் எப்படி பார்க்கிறாரோ அப்படி நீங்க பார்க்கும்போது தாங்க அந்த வாக்குத்தத்தங்களும், அந்த ஆசீர்வாதங்களும் ஆவியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில பரலோகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, ஸ்பிரிட் ரெல்ம்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெளிப்படும். புரியுதுங்களா? ஏன்னா, இது தேவனிடத்திலிருந்து வருதுனால, இது ஸ்டேபிளா நிக்கும். இது ஸ்டேபிளா நிக்கும். சோ, இந்த இரவு நேரத்துல இந்த கூடுகையில இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அவர் பார்க்கிறாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகளாக, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மகனாக, மகளாக, உங்கள கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யப் போற ஒரு நபராக அவர் பார்க்கிறாரு. ஆனா நீங்க உங்கள குறிச்சு எப்படி பார்க்கிறீங்க? அது கேள்வி. சோ உங்கள குறிச்சு நீங்க எப்படி அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க. காடும் நம்மளுடைய காடினுடைய எண்ணமும், நம்மளுடைய எண்ணமும், காடினுடைய பார்வையும், நம்மளுடைய பார்வையும் என்றைக்கு ஒன்றாக மாறுகிறதோ, அன்றைக்கு தான் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வெளிச்சம் உருவாகும்.
பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நேரா கொண்டு போறதுக்கு தான் அவர் வார்த்தைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வசனங்கள கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் ஜெபிக்க சொல்றோம், வேதத்த வாசிக்க சொல்றோம், பிரேயர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அவருடைய ஐடியா, அவருடைய டிசையர், அவருடைய பார்வை, இது எல்லாத்தையும் இதன் மூலமா வெளிப்படுத்துறாரு. அப்போ நீங்க இத புரிந்து கொண்டு, இத பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு, இதன்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாத்தீங்களா? ஆதாமுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்த வச்சிருக்கிறாரு. அ நோவாக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்த வச்சிருந்தாரு. அ ஆபிரகாமுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்த வச்சிருந்தாரு. அது மாரி உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்த வச்சிருப்பாரு. அது என்னன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆசீர்வாதம் அதாவது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும், உங்களுடைய அழைப்புக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஆசீர்வாதம் அந்த அழைப்போட கனெக்ட் இருக்குது. அப்ப உங்க அழைப்பு என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்த நீங்க பெற்று அனுபவிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையில இருக்கு. அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள் இது எல்லாமே உங்களுடைய அழைப்பு சம்பந்தப்பட்டது. அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய காரியங்கள புரோவிஷன் எல்லாத்தையும் காட் குடுத்து, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள உங்கள கொண்டு போவாரு. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு நம்ம யானைய பார்த்து பூனை சூடு போட்டதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஆசீர்வாதம் அப்டின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம்? அவன் கார் வச்சிருக்கான். அவன் பங்களா வச்சிருக்கான். அவன் நல்ல ஓஹோன்னு இருக்கான். அவன் கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்கான். நானும் அது மாரி மாறணும். யானைய பார்த்து பூனை சூடு போடுறா மாரி, அவன பார்த்து ஆசீர்வதியும் என்ன ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் அப்டின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அது ராங் பிரேயர். அது ஆசீர்வாதமே கிடையாது. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் அங்க இருந்து உட்கார்ந்து பார்ப்பாரு. நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்? நீ ஏன் உன்னை இவ்ளோ கேவலமா பார்க்கிற? புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த உலகத்துல டாப் மோஸ்ட் ஹையர் பெர்சனா ஒரு பெர்சன் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அவன நீங்க வந்து வேற லெவல்ல பார்க்கலாம். உங்கள அவன் கூட ஒப்பிட்டு கூட அவன மாரி மாறுனா நல்லா இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா காட் உங்கள பார்க்கிற பார்வையே வேற மாரி. ஆனா நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்னா, இந்த மனுஷன் மாரி நான் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா காட் உங்கள வேற மாரி பார்க்கிறாரு. அந்த பார்வைக்கு இந்த உலகத்துல இருக்கிறவன்லாம் ஈக்குவலே ஆக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஈக்குவலே ஆக முடியாது. ஏன்னா அவருடைய பார்வை டோட்டலி வேற மாதிரி. அப்ப புரிந்து கொள்ளுங்க. காட் உங்க மேல ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. அந்த அழைப்புக்கும், அந்த ஆசீர்வாதத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. உங்களுக்கு நான் நாளைக்கு வந்து அத பத்தி நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் என்னன்றதுல நீங்க தெளிவா இருந்தா தான், அந்த ஆசீர்வாதத்த கேட்கிறதோ, பெற்றுக்கொள்றதோ, அதுல நிலைச்சு நிக்கிறதோ முடியும். இப்போ ஆசீர்வாதம்னா என்ன இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும்? பணம் தான் ஆசீர்வாதம். பணம் தான் ஆசீர்வாதம் இந்த உலகத்த பொறுத்தவரைக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, பணம் தான் ஆசீர்வாதம் அப்படின்னா, யாக்கோபு யாக்கோபு சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, மனைவிகள், பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு போய் ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும்போது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடன்னு சொல்லி எதுக்குங்க அவர் கேட்கணும்? பணம் தான் ஆசீர்வாதம்னா, யாக்கோபு எதுக்காக அப்படி கேட்கணும்? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. பணம் ஆசீர்வாதம் கிடையாது. இதெல்லாம் உலகத்தான் பார்வை. தேவனுடைய பிள்ளைகளுடைய பார்வையில ஆசீர்வாதம்ன்றதே வேற. புரியுதுங்களா? சோ உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அத நீங்க புரிந்து கொள்ளாத வரைக்கும் இப்படிதாங்க இருப்போம். இத நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அத நோக்கி போக ஆரம்பிச்சுருவீங்க. அதற்குரிய ரெல்ம்ஸ், அதற்குரிய டோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்குள்ள நீங்க என்டர் ஆயி அத ரிசீவ் பண்ணி, நீங்க தேவனுடைய சித்தத்த செய்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினத்துல என்ன பண்ணுவோம்? இந்த அழைப்புக்கும், ஆசீர்வாதத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த அழைப்பும், ஆ ஆசீர்வாதமும் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ஷன்ல இருக்கு. இத இததான் காட் என்ன பண்றாருன்னா, வசனங்களின் மூலமா, வார்த்தையின் மூலமா, தீர்க்க தரிசனத்தின் மூலமா வெளிப்படுத்துறாரு. அப்போ அத நீங்க கண்டுபிடிச்சுட்டீங்க அப்படின்னா, இதான் என் அழைப்பு. மறுபடியும் சொல்றேன்.
அழைப்புன்றது 5 விதமான அழைப்புக்குள்ள உங்களுடைய அழைப்ப கொண்டு போய் வச்சுறாதீங்க. அதுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான். சாப்டர் முடிஞ்சிருச்சு. நான் எப்பவுமே வந்து பைபிள்ல அந்த அந்த அழைப்பு 5 விதமான அழைப்பு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள என்னைய வந்து நான் வந்து அடக்குறதே கிடையாது. நான் வந்து காட்க்கு ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கிறேன். ஐ அம் ரெடி லார்ட். வாட்டெவர் யூ செட் ஐ வில் டூ. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு ஓப்பன் மைண்ட்க்குள்ள வாங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அத நிச்சயமா அவர் நடத்துவாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரோ அத செஞ்சாலே போதும். அதுதாங்க அழைப்பு. புரியுதுங்களா? அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கங்க. நான் என் ஊழியத்துக்கு எந்த பேரும் வைக்கல. எனக்கு எந்த பேரும் வைக்கல. இந்த ஊழியத்துக்கு எந்த பேரும் கிடையாது. இந்த பிரேயர் மீட்டிங் ஆரம்பிக்கும்போது கூட என்னடா பேர் வைக்கிறது தெரியல. ஓகே ஜீசஸ். அவர் தானே மெயினு. அவர வச்சு தானே பண்றோம் எல்லாம். அது ஜீசஸ். இது என்ன பண்றோம்? பிரேயர் பண்றோம். பிரேயர் ஓகே. இது வந்து மக்கள் கூடுறாங்க. இது ஒரு குரூப். ஓகே குரூப். இந்த பேரெல்லாம் வச்சுக்கிட்டு, இது ஒரு லோகோலாம் போட்டுக்கிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, இத நான் போடல. இப்ப ஏன் ஜீசஸ்க்கு பின்னாடி இத போட்டு நான் இல்ல. எனக்கு இன்னொருத்தரு, "நீங்க வந்து இதெல்லாம் பண்ணலாமே. நீங்க இப்படி போட்டுக்கலாமே, அப்படி போட்டுக்கலாம்." எனக்கு அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுப்பா. "சரி நான் பண்ணி தரேன். நீங்க பண்ணி குடுங்கன்னு" சொல்லி, நான் அதுக்காக என்ன பண்றது கிடையாது. இதுதான் லோகோன்னு சொல்லி வைக்கிறதே கிடையாது. என்னைக்காவது லோகோ வச்சு நம்ம பார்த்துருக்கிறோமா? அப்படியே சும்மா பேர வச்சுட்டு போவோம். ஏன்னா, நான் வந்து நம்ம வந்து அவர் என்ன சொல்றாரோ அத செய்றதுக்காக. இப்படி போய் இந்த லோகோக்குள்ள மாட்டிக்கிற ஆள் நம்ம கிடையாது. பேருக்குள்ள மாட்டிக்கிற ஆள் கிடையாது. ஊழியத்துக்குள்ள மாட்டிக்கிற ஆள் கிடையாது. குறிப்பிட்ட காரியத்துக்குள்ள மாட்டிட்டு இதுதான் நான் செய்வேன்னு சொல்லி அதிலேயே நான் நிக்கிற ஆள் நான் கிடையாது. என்னுடைய அழைப்பு அவர் என்ன சொல்றாரோ அத செய்யறது. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க தெளிவா இருங்க. நாளைய தினத்துல நம்ம அத குறித்து தியானிப்போம். நாம் ஜெபம் செய்து முடிப்போம்.